நான் லைஃப்பில் எந்த ஒரு ஸ்கில்லையும் புதுசாக லேர்ன் பண்ண மாட்டேன். தென் நான் லைஃப் லாங் ஒர்க்குக்கு மட்டும்தான் போவேன். வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பெருசாக எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கம் டு த பாயிண்ட். ஒரு மித்து ஒன்று இருக்குது, கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னேற முடியும். அது முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால நம்ம லைஃப்பில் 1% கூட முன்னேற முடியாது. நம்மளோட உழைப்பை மட்டும் வச்சு இங்கே முன்னேற முடியாது. அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட முன்னேற முடியும். இதுதான் ட்ரூத். ஸோ தென் கம் டு த பாயிண்ட். இங்கே யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிஷியன், ஆக்டர்ஸ், பிஸ்னஸ்மேன், தென் இன்வெஸ்டர்ஸ், இவங்க மட்டும்தான் அதிகமாக இன்கம் பண்ணுறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எது பண்ணாலுமே அதை பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அது மூலயமா மட்டும்தான் அவங்க வந்து இன்கம் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நம்மளால் வேலைக்கு போகிறதுனால நம்மளால் சேலரி மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு ப்ராஃபிட் எடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும். இது சேலரிக்கும் ப்ராஃபிட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேலரி வந்து லிமிட்டட். ஸோ ஒரு லிமிட் இருக்கும். இவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படின்னா அவங்க லைஃப் லாங் சாகிற வரைக்கும் கொஞ்சமாக ஒரு 2000 3000 அப்படி ஏறுமே ஒழிஞ்சு மொத்தமாக எந்த விதத்துலையும் ஒரு சேஞ்ச் இருக்காது. பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அடுத்த நாள் 10000 ரூபாய் இருக்கலாம், அடுத்த நாள் 15000 ரூபாய் இருக்கலாம், தென் அது ஜீரோவில் கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, அது அன்லிமிட்டட். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியுமே ஒழிஞ்சு வேலைக்கு போகிறதுனால கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.